ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவுன்னு சொல்லலாம். எல்லா ராசிக்குமே நல்லா வளரணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒரு எதிரிகளே இல்லாம வளரணும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு சமயத்துல, சந்தர்ப்பத்துல ஒரு எதிரி உருவாயிடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிக்குமே சில எதிரியாவே இருக்கிறாங்க. இந்த ராசி செட் ஆகாது. இந்த ராசிகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவங்க பழக்கத்த இன்னைக்கே முடிச்சிருங்க. இவங்கனால தான் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறேன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நீங்க மேச ராசிக்கு எதிரி என சொல்லக்கூடிய ராசிகள்ல எதெல்லாம் வருவீங்க? நல்ல கேள்வி. அதாவது நம்ம இதிகாசம், புராணங்கள், நம்முடைய ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கடவுள் புராணங்களில் கூட சத்ருன்றது வந்துடுது. அதனால் சத்ருவை எப்படி வதம் பண்ணுறது அல்லது சத்ருவிட்ட இருந்து எப்படி கவசம் பண்ணிக்கிறது, இது மாதிரி எல்லாம் வழிமுறைகள் நம்ம மதம் சார்ந்தே இருக்கு. அதுபோக ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் அந்த இப்போ ஒரு எல்லாருக்கும் நல்லவராக எல்லாருமே இருக்க முடியாதுங்கிறத தான் இது குறிக்கிடுது. நீங்கள் ஒருத்தருக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தனுக்கு எதிரியாக தான் இருந்தாகணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் மேசராசிக்கு மிகப்பெரிய சத்துருத்துவம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மெயினாக 6ஆம் இடம். இது எதிரியினுடைய தன்மையை குறிக்குது. ஆனால் இவங்க கஷ்டப்படுறதும் நஷ்டப்படுறதும் 8-12 அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா யார் எதிரி அப்படின்னு மேஷத்துக்கு கணக்கு எடுக்கும் பொழுது, பிறக்கும்போது வளர்ப்பில் தந்தை அல்லது சகோதரன் அல்லது தாய் குடும்பத்திலேயே எதிரியாகிறதும் வழக்கமும் இருக்குது. அது அவங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னு வைங்க, அது எதிரி ஆகாது. இப்போ ஒரு அம்மா ஸ்கூலுக்கு கரெக்டாக போகல அல்லது நல்லா கரெக்டாக படிக்கலைன்னு அடிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் அந்த மாணவனுக்கு அம்மா எதிரி தான். ஒரு வாத்தியார் அடித்தாலும் வாத்தியார் எதிரி தான். அது சூரியன், சந்திரன், செவ்வாய்ங்கிறது இவங்களை ட்ரைனிங் பண்ணும்போது எதிரியாகிறாங்க. ஆனால் இவங்கள் கஷ்டப்படுவதும் நஷ்டப்படுவதும் யாரால அப்படின்னா உழைப்பாளிகளால். அதாவது வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அதனால் கண்டிப்பாக எதிரியாகிறாங்க. அது மட்டும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்காளி வர்க்கம் பகைன்னே ஒரு கணக்கு இருக்கு. அது நிச்சயமாக வேலை செய்யும். மாமன் வர்க்கம், பங்காளி வர்க்கம், இதுல எல்லாம் அந்த எதிர்ப்பு தன்மை இருக்குது. நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மேசராசியோ அல்லது மேச லக்னமோ இருந்தால் கடகக்காரர்கள் பகை, கடகம் விருச்சிகக்காரர்கள் பகை, மீனம் பகை. அதாவது நம்ம நெருப்பு ராசி, நீர் ராசியெல்லாம் நமக்கு எதிரி அப்படி வச்சுக்கோங்க சுருக்கமாக. அதில் இந்த உறவுகளை கொண்டு வாங்க. வேலை பார்க்குற உறவுகள் ப்ளஸ் மாமன் வர்க்கம், பங்காளி வர்க்கம், இதுதான் வரும். இது பொதுவாக நம்ம கருத்து சொல்கிறோம்னாலும் யார் யாருக்கு அவங்கவுங்க ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குதோ அது சம்மந்தப்பட்டு தான் அங்கே வேலை செய்யும். நிச்சயமா இவங்ககிட்ட ஒரு ஏமாற்றம் நம்மளுக்கு இருக்கு. ஆமாம். இப்போ சனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், தங்கிட்ட வேலை பார்க்குற ஆள்கிட்ட தோத்து போயிடுவார். சனி வேலையாள். அதே மாதிரி புதன் எடுத்துக்கோங்க, நம்மக்கிட்ட அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க, நம்மளையே சுவாகா பண்ணிடுவாங்க. அதாவது எப்படின்னா கணக்கு வழக்குகளில் ஏமாத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளை இது பண்ணுறது கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டுங்கிறது அது புதனாக வேலை செய்யும். உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குடும்ப உறவுகள் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பங்காளி வர்க்கம், மாமன் வர்க்கம் இவங்களே எதிர்ப்பாக நமக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகிறதுக்கு உண்டான தந்திரங்களை அத்தனையும் பண்ணிடுவாங்க. இருட்டடிப்பு வேலைகள் அத்தனையும் செஞ்சு நம்மளுடைய தோல்விக்கும் நம்மளுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாயிடுவாங்க. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த மேசராசி குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் அது சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு தடை இருக்கு. திருமணம் இன்னிய வரைக்கும் ஆகலைங்க, வயசு 30 நல்ல பக்கம் ஆயிடுச்சு, பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா தாமதம் ஆகிட்டே இருக்குது, தடையாகுது, தாமதங்கிறாங்க. ஆனால் இந்த 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது அது என்னங்கய்யா? 7ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடு தான். ஆனால் அங்கே இருக்கிறது செவ்வாய், ராகு, குரு. அப்படி பார்க்கும்போது இப்போ சொந்த பந்தத்தில் சில பேருக்கு சரியே வர்றதில்லை. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அது அஷ்டமாதிபதியும் வருது இல்லையா, மேசத்துக்கு விருச்சிகமும் அஷ்டமாதிபதியாக வருது இல்லையா, அதனால சொந்த பந்தத்தில் சரியாக வர்றதில்லை. அந்நியத்தில் போய் பண்ணும் பொழுது ராகுவனுடைய தோஷம் இவங்களுக்கு இருந்ததுன்னா அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாயிருது. தாமத திருமணம், தடைகளாக வர்றது, அந்நியத்தில் பண்ணும் பொழுது
கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் ஆகி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ராகு கெட்டு போச்சுன்னா இந்த திருமணத்தினாலேயே வந்து வாழ்க்கையே வந்து கஷ்டமாகுது. அதாவது அதிருப்தியான திருமண வாழ்க்கை, எனக்கு வந்து கொடுப்பனை சரியில்லை, கல்யாண கொடுப்பனை சரியில்லைன்னு புலம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ராகு தோஷம்தான் காரணம் மேஷத்துக்கு. இப்போ குரு, அதில் இருக்கிற குரு நட்சத்திரம் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேரக்டர் அனாலிசிஸ் பார்த்து பண்ணணும். ஏன்னா குரு இவங்களுக்கு 9ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் தாரத்துக்கு வழிவகுக்கும். ஒன்று அவங்களுக்கு 2ஆம் தாரம், இல்லைன்னா இவங்களுக்கு 2ஆம் தாரம். அதாவது மனமாற்றம்னு சொல்ற முடியாது, அது மாதிரி விஷயத்துக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்டு போனான் ராகுவோ குருவோ கெட்டு போனால் இது அவஸ்தைகளாக இருக்கும். நன்றாக இருந்தால் அந்நியத்தில் திருமணம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு என்பது வந்து நல்ல கடமை பொறுப்புள்ள மனைவின்னு அர்த்தம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், தர்மசீலம் உள்ள கணவன் அர்த்தம். சிறப்பு. அதே மாதிரி மேசராசியில் பிறந்தா பொதுவாக சின்ன வயசுல இருந்தே அதிகமாக வெள்ளை முடி வர்றது, சொட்டையாகிறது, முடி இல்லை, சின்ன வயசுல இதெல்லாம் பாதிப்புல ஏற்படுது. இது ஏன் குறிப்பா மேசத்துக்கு நடக்கணும்? சூரியன் உச்சமாகிற இடம், சூரியன் தான் தலை, அது உச்சமாகிற இடம். அங்கே சனி வந்து நீச்சமாகிற இடம், சனி தான் முடி. அப்போ என்ன ஆகும், யாருக்கெல்லாம் சனி பலவீனப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வெள்ள முடியும். சூரியன் உச்சமாகும், சூரியன் பலமாக இருக்கும்போது சொட்டையை வந்துடும். கண் அகன்றது, நெற்றி பரந்த நெற்றி, இதெல்லாம் வந்து சிவப்பான கண்கள், அதெல்லாம் தலை வந்து சூரியன்கிறதுனால தான் அங்கே வந்து மேசங்கிறது. அவங்க மேசத்தினுடைய நம்மளுடைய உடம்புல அங்கமே தலை தான், அதில் இவ்வளோ சூட்சம். ஆமாம். அப்போ சனி கெட்டு போச்சுன்னா முடி கெட்டு போகுது. சூப்பர் சூப்பருங்கய்யா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைங்கய்யா. வேலையில ஒரு போராட்டம், தொழிலில் ஒரு ஏமாற்றம் இருக்கு. இது எதனால ஏற்படுதுங்க? 6ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம்ங்க. இந்த 2, 6, 10ல் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து ஜீவனஸ்தானத்தோட சம்மந்தப்படணும். 2, 6, 10லயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க வந்து 8, 12 கனெக்ட் ஆனால் அதில் வந்து வேலையில் ஏமாற்றம், தோல்வி, பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அதாவது நல்லா உழைப்பாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. நான் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு ஏதோ ஒரு வேலைக்கு, கிரேடு கம்மியான வேலைக்கு போய் கஷ்டப்படுறது, இதையெல்லாம் குறிக்கும். அது மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சூரியன் நல்லா இருந்தால் கவர்மெண்ட் வேலை, சந்திரன் நல்லா இருந்தால் பப்ளிக் சர்வீஸ், அதாவது பொதுஜன தொடர்புள்ள வேலைகள். இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சாலும் அது பல பேர் வர்றாங்கல்ல, ஒரு கல்யாண மண்டபம் அல்லது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் சந்திரனுக்கு வந்துடும். ஈவன் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். இதே செவ்வாய் அப்படின்னா போலீஸாக போகலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். அதுபோக ரியல் எஸ்டேட்டில், கன்ஸ்ட்ரக்ஷனில், இந்த லைன்லாம் டெவலப் ஆவாங்க. இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா இவங்களுக்கு இது சாதகமாக போயிடுது. நல்லா இல்லை அப்படின்னா தான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த படிப்புக்கேற்ற தகுதியான நமக்கு பொறுப்பு கிடைக்கலைங்கும் போது இவங்க வந்து தகுதி இல்லாத இடத்துல ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்குறோம். இதைத்தான் அவங்க வந்து புலம்புறது. இந்த ராசியே இப்போ பறக்கக்கூடாதுன்னு சில பேர் கமெண்ட் போடுவாங்க, இந்த மோசமான ராசி, ஏன்னா எனக்கு காசு கொடுக்கல, நான் முன்னேற முடியல. அப்போ ஏன் முடியலன்னு ஆய்வு பண்ணணும்ல, அதுக்கு நமக்கு கொடுப்பினை என்ன இருக்குன்னு பார்த்துடணும். இப்பேற்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தோட ஏதாவது ஒரு கிரகம் கனெக்ட் ஆகும், ஏதாவது ஒரு பாவம் கனெக்ட் ஆகும். அந்த பாவம் எதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹாபியாக இருக்கும், ஆனால் அதை தொழிலே பண்ண மாட்டாங்க. அந்த ஹாபியை தொழிலாக மாற்றினா பணம் கொட்டும். இந்த விஷயத்தையெல்லாம் ஜோதிடம் தான் நம்மளுக்கு அறிவுறுத்தும். அதை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்து எதன் வழியாக எனக்கு பணம் வரும்னு ஒரு கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக. அப்போ அந்த ஜோதிடர் பார்க்கும்போது கரெக்டாக சொல்ல, இன்னென்ன ரூட்டில் உங்களுக்கு பணம் வருங்க, அப்போ அந்த ரூட்டுக்கு நீங்கள் தயாராகுங்க, அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைக்கே சால்வ் பண்ணுங்க. சிறப்பு சிறப்புங்க. இதே மாதிரி அசிங்கம், அவமானம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் சொல்லலாம். இந்த கேட்டகரியிலேருந்து அசிங்கம் வரும். இந்த மாதிரி மேச ராசிக்கு எந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க, இங்கே போய் சிக்கிறாங்க? அதாவது இது வந்து கிரக தொடர்பு, பாவ தொடர்பு. அசிங்கமாக அவமானம் ஏற்படுறது
ஒரு கிரகமும் காரணமா இருக்கும், ம். பாவமும் காரணம். 8ஆம் பாவம் வரும். பாவம் வந்து கிரகமா மாறணும். ம். இப்ப அஹ், பொதுவா அசிங்கம் அப்படிங்கிறது வந்து ஆஹ், அதாவது வந்து செய்யத்தகாத செயல்னால தான் வரும். கண்டிப்பா. அதுதானே அசிங்கம். அப்ப செய்யத்தகாத செயல் எதுல வரும் அப்படின்னா 5ஆம் இடம்ன்ற ஆசையில வரும். ம். 5ஆம் இடம் தான் ஆசைப்படுறது, காமம். 5ஆம் இடம் என்பது சூதாட்டம். 5ஆம் இடம் என்பது வந்து உங்களுக்கு காதல். அப்ப இந்த ஆசை அப்படிங்கிறதுல என்ன கிரகம் இருக்கு, இது வந்து 8ஆம் இடத்தோட சம்பந்தப்படுதா? ம். இப்ப நமக்கு விருச்சிக ராசி, இப்ப நமக்கு 5ஆம் இடத்துல சூரியன் 5ஆம் அதிபதி. ம். இப்ப மேஷத்துக்கு உண்டான மேஷத்துக்கு வந்து சூரியன் போய் விருச்சிகத்துல இருந்தாருன்னு வைங்க, 8ல இருந்தாருன்னு வைங்க, இது மேலோட்டமான பார்வை. புரியுது. நான் உள்ளுக்குள்ள பாக்குறது நட்சத்திர ரீதியா பார்ப்பேன். ம். 5ஆம் இடத்துல பூரம்ன்ற நட்சத்திரம் இருக்கு, ம். 5ஆம் இடத்துல மகம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. இந்த சுக்கிரனோ கேதுவோ 8ல போய் இருந்தாலும் பிரச்சனை வரும். ம். அந்த திசா புத்திக்கு நடக்கணும். அப்ப ஒரு பால்ய பருவ பையனா இருந்தா தவறாத, அதாவது தவறாக ஒரு பெண்ணை அணுகி தன்னுடைய விருப்பத்தை கட்டாயப்படுத்தி அசிங்க அவமானப்படுறது, சூதாட்டத்துல போய் அசிங்க அவமானப்படுறது, இழந்துடுறது. அதே மாதிரி சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்ல போய் அசிங்க அவமானம் பண்றது. நான் தான் சாதனை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போறது, போய் அசிங்க அவமானம் பண்றது. 5ஆம் இடம்னால என்ஜாய்மெண்ட்னு அர்த்தம். ம். இப்ப எத்தனை பேர் என்ஜாய்மெண்ட்ல போய் அசிங்க அவமானப்படுறாங்க? அப்ப அதுக்கு இந்த 8 கனெக்ஷன் தான் அவமானத்துக்கு காரணம். அதே மாதிரி மேசத்துல பிறந்தவங்க அதிகமா கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுன்னா, சின்ன வயசுல சூப்பரா இருந்தேங்க, கஷ்டமே இல்லை, எங்க வீட்டுல அவ்வளவு பொருளாதாரம் விஷயம் இருந்தது, ஒரு 30 வயசுக்கு மேல வந்து நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம், அடுத்த லெவலுக்கு போறக்கே முடியாம இருக்குது, கல்யாணம் பண்ண ரொம்ப அப் டவுன் ஆயிட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா என் மேசத்துக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ங்கும் போது ஏன் கஷ்டமா இருக்கு? ஆஹ் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்ப அவங்க திசைகள் வந்து எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ அப்படித்தான் அது வேலை செய்யும். இப்ப ஏன்னா அவங்க என்ன மேக்ஸிமம் சொல்றாங்கன்னா, ஒரு லக்ஸுரி லைஃப் நாங்க வந்து அனுபவிச்சோம் சின்னதுல அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்ப நீங்க அஸ்வினியில பிறந்தா சுக்கிர திசை வந்துடும், ம். பரணியில பிறந்தாலும் சுக்கிரன். சுக்கிர திசை வந்துடும், டீனேஜ் கம்ப்ளீட் ஆயிரும். சுக்கிர திசை வளரும் பருவத்துல வந்து எல்லா சௌரியத்தையும் கொடுத்துரும், கஷ்டம் இல்லாம. ஆமா. ஆனா அடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து பணம் சம்பாதிக்க வைக்கும். ம். அது வந்து யாருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் கெட்டு போச்சோ அவங்களால அது முடியாம போயிடும். அதுக்குத்தான் இந்த பாவம் அந்த டைம்ல நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, ம். அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை, இல்லைன்னா அப்பாவே வாரிசு வேலைகளை வாங்கி கொடுத்துருவாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவார். ஒரு சிலர் சொந்த தொழில் பண்ணுறதும் அது டெவலப் ஆகி கொடுத்துரும், ஏன்னா அப்பா தானே சூரியன், கண்டிப்பா. அதனால் டெவலப் பண்ணி கொண்டு கொடுத்துரும். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெறுபவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ம். நான் அதைத்தான் வேலையிலேயே சொன்னேன். வேலை சர்வீஸ் எப்போ வரும்? 6, 8, 12 இந்த 2, 6, 10க்கு உண்டான கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மேஷத்துக்கு. இந்த கிரகம் வந்து 8, 12 போகக்கூடாது. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.